9 பேருக்கு மரண தண்டனை தீர்ப்பு குடுத்துருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா 9 பேருக்கு அந்த தீர்ப்பு தராங்கன்னு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கணும்ல. ஒரு ஐ விட்னஸ் இருக்கணும். அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? போலீஸ்க்கு அகைன்ஸ்டாவே சாட்சி சொல்லணும்னா அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். தைரியம் மட்டும் இல்ல, அதால நெறைய பின்விளைவுகள் இருக்கும். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்படி சாட்சி சொன்ன அந்த மீச வச்ச ஆம்பள யாருன்னு நானும் தேடி பார்த்தேன். தேடி பார்த்ததுல தெரிஞ்சது ரேவதின்ற ஒரு அ பெண் காவலர் தான். நியூஸ்லலாம் பார்க்குறேன். செத்த 2 பேரோட புகைப்படம் காட்டுறாங்க. தண்டனை பெற்ற அந்த 9 பேரோட புகைப்படம் காட்டுறாங்க. ஆனா, இதுக்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்த அந்த விட்னஸ பத்தி நெறைய பேர் பேசுறதில்ல. ஸோ, அவங்க தான் ரேவதி. அவங்க ஸ்டாண்ட் விடாம, இதுவரைக்கும் அவங்க குடுத்த வாக்குமூலத்தில ஸ்ட்ராங்கா இருந்ததால தான், இப்படி ஒரு நேர்மையான ஒரு நீதி கிடைச்சிருக்கு. சாத்தான்குளம் இன்சிடென்ட்க்கு அப்புறம் நம்ம காவலாளர்கள ஒரு வில்லனா தான் பார்க்குறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, அடிச்சதெல்லாம் காவலாளர்கள் தான். ஆனா இப்படி அவங்களுக்கு அகைன்ஸ்டாவே சாட்சி சொன்னதுன்னு ஒரு போலீஸ் தான். நம்ம அவங்கள ஒரு வில்லனா பார்க்க வேண்டாம். அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். நமக்கு சேவை செய்ய தான் இருக்காங்க. காவலாளர்கள் நம்ம நண்பர்கள் தான்.